நம்முடைய லட்சியங்கள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் போதுதான் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இதற்கு பலமான நம்பிக்கை, அதாவது மன உறுதி வேண்டும். ஆற்று வெள்ளம் கடலை நோக்கி செல்லும் போது இடையில் ஏதேனும் தடைகள் குறுக்கிட்டால் சிறிது நேரம் நிற்கும், பிறகு புது வழியில் அதே வேகத்தில் பாய்ந்து செல்லும். ஆறு தடைகளை எதிர்த்து புது வழியை உண்டாக்கி செல்லும். என்னால் முடியும், என்னால் செய்து முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் மனதில் பலப்படுத்திக் கொண்டு புதுப்பித்துக் கொண்டு அறிவுடன் முயற்சி செய்தால் குறுகிய காலத்தில் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும். பலமான நம்பிக்கையில் ஆற்று வெள்ளத்தில் ஆறு புதிய வழியை உருவாக்குவது போல தடைகளின் போது புது வழியை நம்பிக்கைதான் கண்டுபிடித்து தரும். வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி, தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம்பெல், ராக்கெட்டை கண்டுபிடித்த கோடார்ட் போன்றோர் தங்கள் நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டு மிகுந்த முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற்றார்கள். மார்க்கோனி, பெல் போன்றவர்களின் கண்டுபிடிப்புகளை முதலில் யாரும் நம்பவில்லை. அவர்கள் மட்டுமே தங்களின் புதிய சிந்தனைகளை நம்பிக்கையுடன் நம்பி செயல்பட்டு கண்டுபிடித்தார்கள். வானொலி ஒலித்த போதும், தொலைபேசியில் மறுமுனையில் பேசியவர் குரல் கேட்ட போதும் தான் மக்கள் நம்பினார்கள். ஆனால் இதை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளின் பலமான நம்பிக்கைதானே. கோடார்ட் முழு அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது? அவருடைய முதல் ராக்கெட் அவருடைய வீட்டு தோட்டத்தில் 150 அடி உயரம் வரை சென்றது, அதுவும் இரவு 12 மணிக்கு. இந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார். பலமான தனது நம்பிக்கையால் தான் பகலும் இரவும் முயற்சியில் சோர்ந்து போகாமல் செயல்பட்டு வெற்றி பெற்றார். ஒவ்வொரு நாளும் அறிவின் வழியே உறுதியுடன் செயல்படும் ஒவ்வொரு மனிதனும் பலமான நம்பிக்கை உள்ள மனிதன்தான். இப்படி செயல்படும் போது நிச்சயம் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிஜத்திலேயே கிடைத்துவிடும். அறிவின் வழியே செல்லும் போது ஏகப்பட்ட தடைகள் நிச்சயம் எதிர்படும். ஆனாலும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய்ய என்னால் முடியும் என்ற பலமான நம்பிக்கை போதும். பலமான நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் பார்த்தும் தொட்டும் உணரக்கூடியதை நம்புவது நம்பிக்கையே அல்ல. காண முடியாததை நம்புவதுதான் உங்களின் வெற்றியும் கடவுளின் அருளும் ஆகும் என்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்ந்த ஆப்ரஹாம் லிங்கன். இந்த பொன்மொழிக்கு மாபெரும் எடுத்துக்காட்டு லிங்கன் மட்டுமல்ல, மார்க்கோனி, பெல், கோடார்ட். விண்வெளிக்கு செல்ல 3300 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அனைவரும் தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்களே. ஆனால் தன்னுடைய பலமான நம்பிக்கையால் விண்வெளி சம்பந்தப்பட்ட பொறியியல் படிப்பு படித்திருந்ததால் இந்தியாவின் கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு செல்ல நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்னால் முடியும் என்ற வாக்கியத்தை பலமுறை சொல்லி சொல்லி பலம் பெற்று தகுதிகளையும் முயற்சிகளையும் அதிகமாக கற்றுக்கொள்வோம். அதன் மூலம் ஒவ்வொருவரும் ஒளிமயமான வாழ்வை அமைத்துக் கொள்வோம். Ticking symphony, danger's baseline, rats scurry fast.